பலர் பரபரப்பான வாழ்க்கையே பெரிய நிலை என்றும் அதுதான் முக்கியம் என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அமைதியான மற்றும் எளிமையான வாழ்வே சிறந்தது. நான் மும்பையில் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு வெளிநாட்டு தூதுவரின் வீட்டிற்கு மளிகை பொருட்கள் கொண்டு செல்வதாய் இருந்தேன். அவர் வாழ்க்கையை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்பவர். அவருடைய வீட்டில் பெரிய கண்ணாடி அலமாரி ஒன்று இருந்தது. அதில் உடைந்த பொருட்கள் மட்டுமே இருந்தன, உடைந்த கண்ணாடி குடுவைகள், மரப்பொம்மைகள், கற்கள். அவர் அவற்றை திரும்பவும் அலமாரியில் வைத்து பராமரிப்பதில் மகிழ்ச்சி அடைபவர். அந்த அலமாரியின் மேலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, "To be beautifully broken is to be broken before the Lord." அதன் அர்த்தம் என்னவென்று அப்போது எனக்கு புரியவில்லை. ஆனால் இப்போது எனக்கு புரிகிறது. உடைந்த பொருள்களுக்கு கூட ஒரு அழகு இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு சூளகிரி அருகே ஒரு சிறிய கிராமத்திற்குச் சென்றிருந்தேன். அங்கு ஒரு வீட்டில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தோம். சிறிது நேரத்தில் வீட்டின் வெளியில் வந்தபோது ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த ஒருவரை கண்டேன். அவன் அமைதியாக இருந்தான். அவன் பேசவும் நடக்கவும் முடியாது. நான் அருகே சென்று, "உன் பெயர் என்ன?" என்று கேட்டேன். அவன் உற்சாகமாக, "பாயாச்சி, பாயாச்சி" என்று சொல்லிவிட்டான். அவனுக்கு என் கையில் இருந்த ஆப்பிள் துண்டை ஊட்டினேன். அவன் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். அப்போது அவனது அம்மா வந்தார். "பாலாஜி எனது மூத்த மகன்" என்று கூறினார். பாலாஜியை அவர் பார்த்து அவ்வளவாக மகிழ்ச்சியாக இருப்பதில்லை போலிருந்தது. நான் பாலாஜியின் சக்கர நாற்காலியை அழைத்துச் சென்றேன். கூடவே 2 சிறுவர்கள் ஓடி வந்தார்கள். அரை மணி நேரம் நாம் பேசினோம். பின்னர் நான் விடைபெறும்போது, "பாய் பாலாஜி" என்று சொல்லிவிட்டேன். அப்போது பாலாஜியின் அம்மா என் கையை பிடித்து கண்களில் கண்ணீர் மல்க கூறினார்கள், "நாங்கள் அவனை புறக்கணித்துவிட்டோம். அவனுடன் உரையாடவே இல்லை. அவனுக்கு உணவு கொடுப்பதோடு மட்டும் நாங்கள் முடித்துவிட்டோம். நீதான் அவன் பெயரை அழைத்து பேசினாய்." நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் மகிழ்ச்சி அடைந்தான். இந்த சம்பவம் எனக்கு மிகுந்த சிந்தனைக்கு வழிவைத்தது. பலருக்கு அமைதியான வாழ்க்கை வரமாயிருக்கலாம், சிலருக்கு அது சாபமாக இருக்கலாம். பாலாஜியின் அமைதியான வாழ்க்கை அவரது தாயின் வேதனை. ஆனால் நம்மோ பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்வியை நம்மிடம் கேட்கும்போது அதன் விடை